Hello friends, welcome to my channel NF Online Tutorial. இன்றைக்கி நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஷாப்பில் பார்க்க போகிறோம். ஸோ கிளியராக பார்த்துக்குங்க. ஸோ ப்ரீவியஸ் சேனல் வந்து என்னோடய யூடியூப் சேனல் வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு தெரில. பட் இந்த நியூ சேனல் இது வந்து புதுசாக இருக்கிறவங்க கூட கற்றுக்கலாம். ஸோ அவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்டுங்களா? ஸோ மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்தர் வீடியோஸ் கொண்டு வரது போகிறதுக்காக. ஸோ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப்பில் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நான் இது வந்து பேக்ரவுண்ட் எல்லாம் வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோட சைஸ் என்னென்னு ஒரு மேக்ஸி சைஸில் வந்து 8 பாஸ்போர்ட் ஃபோட்டோஸ் உக்காரணுன்னா எவ்வளோ ஹைட்டு வைக்கணும், எவ்வளோ வித்து வைக்கணும் சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸ் சேனல் வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. நான் மறுபடியும் சொல்லிகிட்ருக்கேன், ப்ரீவியஸ் சேனல் டெலீட் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரில. ஸோ இந்த க்ராப்பிங் டூல் எடுத்துக்கோங்க. க்ராப்பிங் டூல் எடுத்துக்கிட்டு நான் ஆல்ரெடி இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் கட் பண்ணி நான் வச்சுருக்கேன், உங்கள் டைம் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த க்ராப்பிங் சைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு வாட்டி டெமோ பாருங்கள். 3.4 சென்டிமீட்டர் வந்து வித்து, 3.74 மீட்டர் வித்து, ஹைட் வந்து 4.3 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து 3.4 4.3 சென்டிமீட்டர் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இங்கே வந்து செட் பண்ணிக்கணும் நாம். ரைட், இப்போது அதை நம்ம ஃபோட்டோ க்ராப் பண்ணுவோம். க்ராப் பண்ணும்போது ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கலர்ஸ் சேஞ்சஸ் பண்ணால் இப்போ சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒயிட் கொடுக்குறதோ, ஆர்ஜிபி 3 கலருமே இருக்கும் இதில். இல்லை நீங்கள் தனியாக கொடுக்கணும், ரெட்டு மட்டும் கொடுக்கணும், நான் ரெட்டு மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கொடுக்கலாம். ப்ளூ கொடுக்கணுமா, ப்ளூ வந்து இது பண்ணிக்கலாம். க்ரீன், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் 3 கலர் இருக்கிறதுல பண்ணிக்கலாம். அதுக்கு ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா Ctrl M. இதுக்கும் வந்து ஷார்ட்கட்டு இந்த விண்டோ பாப்பப் வரணும்னா உங்களுக்கு Ctrl+M ஷார்ட்கட் வந்து அந்த கலர் வந்து ஏற்றுறோம் இறக்குறோம் இல்லைங்களா, அதோட ஷார்ட்கட் வந்து Ctrl+M. ஓகே, இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த க்ராப் பண்ண போகிறோம். க்ராப் பண்ணி என்ட்ரு அடிச்சுக்கோங்க. என்ட்ரு அடிங்க, இல்லை டபுள் கிளிக் பண்ணலாம். இது ஏன் ஃபோட்டோ அவ்வளோ பெரிய சைஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இன்ச்சஸில் இருக்குது. இந்த பக்கம் அந்த ரெசல்யூஷன் பக்கத்தில் ஒரு விண்டோ இருக்குது, சின்ன இது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அங்கே வந்து இன்ச்சஸில் இருக்குது பாருங்கள். வேணால் மேக்ஸில் வச்சு பாருங்கள், ரொம்ப பெருசாக தெரியும் இந்த ஃபோட்டோ. நான் வேணும்னு சொல்லிட்டு தான் இதை நான் வந்து அதிகமாகப்படுத்தி வச்சுருக்கேன், ஏன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. பாருங்கள், இப்போ இவ்வளோ பெருசாக வருது. இப்போ ஒரு மேக்ஸினா இவ்வளோ பெருசாக வருது ஃபோட்டோ. அதில் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம சென்டிமீட்டர் தான் வச்சுருக்கோம், பட் வந்து இங்கே இன்ச்சஸ்னு காட்டுது பாருங்கள். அது வந்து மாற்றிக்கணும். மாற்றிட்டு இந்த இடத்துல 100 வச்சா ரொம்ப சின்னசாகிடும் ஃபோட்டோ. அது பாஸ்போர்ட் சைஸுக்கு கரெக்டாக உக்காராது. எக்ஸாக்டாக நீங்கள் 300 வைக்கணும். பாருங்கள், லைவ் காட்டுறேன் உங்களுக்கு. $300 வச்சுக்கோங்க. அந்த இடத்துல 300 வச்சுக்கிட்டு நாம் வந்து ட்ராப் அண்ட் ட்ராக் பண்ணலாம். இப்போ நான் க்ராப் பண்ணிட்டேன். இப்போ கரெக்டாக உட்காரோம் பாருங்கள். ஓகே, எக்ஸாக்டாக உட்காந்துருச்சு. இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒன்று ட்ராக் பண்ணிவிட்டு ஆல்ட் பிடிச்சி நீங்கள் மவுஸ் பாயிண்டர் மூவ் பண்ணிங்கன்னா இன்னொரு லேயராக உருவாகும், இன்னொரு ஃபோட்டோவாக வரும் உங்களுக்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். இதை விட்டு நான் இன்னொரு வே காட்டுறேன் உங்களுக்கு, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். ஓகேங்களா? இன்னொரு காட்டுறேன் பாருங்கள். இதை Ctrl+Alt+Z அடிச்சுக்கிறேன் நார்மலாக இருக்கிறதுக்காக. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா Ctrl+Alt செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். Ctrl+V, திரும்ப Ctrl+V, திரும்ப Ctrl+V, அப்படியே பேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். 8 ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணுறேன்.
பேஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக அலைன் பண்ணிக்கிறேன். அலைன்மெண்ட் கரெக்டாக உட்காரதுக்கு உங்களுக்கு மவுஸில் கூட பண்ணலாம், இல்லைனாக்கா கீபோர்டில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் அப் அண்ட் டவுன் ஆரோ கீ இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்கள், ரைட் கிளிக், இதை கீபோர்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எக்ஸாக்டாக. ஸோ இந்த கட் பண்ணுறதுக்கு கேப் இருக்கட்டும், தெரியுதுங்களா கேப். அப்புறமா மர்ச் பண்ணிவிட்டு ரொட்டேட் கேன்வாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஈஸியாக நாங்கள் போடலாம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஒன்றுக்கு 2 தடவை பாருங்கள் வீடியோ, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.